புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? அழைத்து இருக்கிறார். கவனியுங்கள், தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கு. எதற்கு? பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை எதற்காக அழைக்கவில்லை? பதில் சொல்லுங்க. தேவன் நம்மை எதற்கு அழைக்கவில்லை? அசுத்தத்திற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. எனவே தேவன் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆமென். பக்கத்துல கையப்படி சொல்லுங்க. தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆமென். அப்ப கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பிலே எப்படி இந்த வசனம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன் கவனியுங்கள். நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி தேவன் அழைத்தார். நாம் பாவங்களில் வாழ அவர் விரும்பவில்லை. நாம் பாவங்களில் வாழ அவர் என்ன செய்யவில்லை? விரும்பவில்லை. நாம் பரிசுத்தமாய் இருக்கும்படி தேவன் அழைத்திருக்கிறார். நாம் பாவங்களில் வாழ அவர் என்ன செய்யவில்லை? விரும்பவில்லை. அப்ப நாம பாவ வாழ்க்கை வாழ்றது அவருக்கு பிடிக்கல. நாம் பாவத்திலே வாழ்வதை அவர் என்ன செய்யவில்லை? விரும்பவில்லை. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆசீர்வாதத்துக்கு, நன்மைக்கு, பெருக்கத்துக்கு, இப்படி சில காரியங்களை நாம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கும் அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்பிலே எப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வாசிக்கிறேன் கவனியுங்கள். இந்த பொது மொழிபெயர்ப்பிலிருந்து, கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல தூய வாழ்வுக்கே அழைத்தார். நல்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க. கடவுள் நம்மை ஒழுக்க கேட்டிற்கு அல்ல, தேவன் நம்மை தூய வாழ்வுக்கே அழைத்திருக்கிறார். அப்ப கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? தூய வாழ்வு வாழ்வதற்காக, பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை? ஒழுக்க கேட்டிற்கு தேவன் நம்மை என்ன செய்யவில்லை? அழைக்கவில்லை. ஒழுக்க கேடு, அசிங்கமான வாழ்க்கைக்கு, அசுத்தமான வாழ்க்கைக்கு, கெட்ட வாழ்க்கைக்கு, சீர்கெட்ட வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு தேவன் நம்மை என்ன செய்யவில்லை? அழைக்கவில்லை. பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு, தூய வாழ்வு வாழ்வதற்கு தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆகவே நாம் வாழ்கிற அந்த தெருவிலே, நாம் வாழ்கிற அந்த பகுதியிலே, நாம் வாழ்கிற அந்த கிராமத்திலே, நாம் வாழ்கிற அந்த இடத்திலே, நாம் படிக்கிற அந்த பள்ளியிலே, நாம் படிக்கிற அந்த கல்லூரியிலே, நாம் வேலை பார்க்கிற அந்த வேலை ஸ்தலத்திலே நாம் ஒழுக்கக்கேடாய் வாழக்கூடாது, ஒழுக்கக்கேடாய் நடக்கக்கூடாது. பரிசுத்த வாழ்வு என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். தூய வாழ்வு என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழ வேண்டும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. தேவன் உங்களை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் உங்களை ஒழுக்க கேட்டிருக்கல்ல, தேவன் உங்களை தூய வாழ்வு வாழ்வதற்கே அழைத்திருக்கிறார். தேவன் உங்களை பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கே அழைத்திருக்கிறார். ஆமென். மனதில் ஆழமாய் பதியுங்கள். தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னதாக எப்படியே வாழ்ந்தோம், இருந்துட்டு போட்டோம். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் ரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார், ரத்தத்தினாலே மீட்டெடுத்திருக்கிறார்.
கடைசி சொட்டு ரத்தத்தை சிலுவையில சிந்தி நம்மை அவருடைய பிள்ளையாய் ஆக்கி இருக்கிறார். எனவே இப்ப இதெல்லாம் கவனித்து இந்த சத்தியங்கள் எல்லாம் மனதிலே கொண்டு வந்து, கர்த்தாவை யார் எப்படி வாழ்றாங்களோ எனக்கு தெரியாது. என் பக்கத்து வீட்டுக்காரவங்க, முன்னால வீட்டுக்காரவங்க, என் கூட படிக்கிறவங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க, என் கூட படிக்கிறவங்க, அவங்க எப்படி வேணாலும் வாழ்ந்து போட்டு அதை பற்றி எனக்கு தேவையே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இதெல்லாம் வந்து சீரியஸாக கவனிக்கணும். அன்றைக்கு நமக்கு சபைக்கு வர ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு விசிட்டிங் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க, போட்டி போட்டுக்கிட்ட என்ன செய்கிறாங்க, தவறாக வாழ்கிறாங்க. புருஷன் இப்படி போறியா, உன்னை விட நானே மிஞ்சினவளா அப்படின்னு இந்த பொம்பளை போட்டி போட்டுக்கிட்டு போறா. தெருவே பார்த்தீங்கன்னா உள்ள நுழைய முடியல, பக்கத்தில் குடியிருக்கவே முடியல. நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு அசிங்கமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தீவிரப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், நம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும். யார் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போறாங்க, யார் எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாங்க, எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. கர்த்தரை நானும் கர்த்தரை பிரியப்படுத்த போறேன், கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ போறேன். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போயிடும். அந்த வாழ்க்கையை நான் கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறேன். எனவே நான் பரிசுத்தமாய் வாழ போகிறேன். ஒழுக்கக்கடை வாழ போறது கிடையாது, அசிங்கமா வாழ போறது கிடையாது, கெட்ட வாழ்க்கை வாழ போறது கிடையாது. யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. மனைவி பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அதை பற்றி எனக்கு தெரியாது. புருஷன் பார்க்குறாரோ பார்க்கலையோ அது எனக்கு தெரியாது. அப்பா அம்மா பார்க்குறாங்களோ பார்க்கலையோ அதை பற்றி எனக்கு தெரியாது. பாஸ்ட் பார்க்குறாரோ பார்க்கலையோ அதை பற்றி எனக்கு தெரியாது. கர்த்தரனை நீ பார்க்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. நான் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ போகிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் என்னை அழைத்திருக்கிறீர். ஒழுக்க கேட்டிருக்க அல்ல, அசுத்த வாழ்க்கைக்கு அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் என்ன செய்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். ஆமென். எல்லா காரணங்களுக்கு சொல்லுவோம், தேவன் என்னை அசுத்தத்திற்கல்ல, தேவன் என்னை ஒழுக்க கேட்டிருக்கல்ல, தேவன் என்னை தூய வாழ்வு வாழ்வதற்கே அழைத்திருக்கிறார். தேவன் என்னை பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கே அழைத்திருக்கிறார். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பது குறித்த ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராயிருக்கிறார். எதை சரிகட்டுகிறவராயிருக்கிறார்? நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக திருச்சபைக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், அல்ல கவனிச்சே வாங்க, அல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முதலாவதாக நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதே என்று வாசிக்கும் பொழுது, அப்ப இனிமேல் எனக்கு ஒரு நாள் நாம் வந்து பரிசுத்தவானாய் ஆக போறோமோ என்பதை போல இந்த வசனம் நமக்கு தெரிகிறது. ஆனால் அது அப்படி அல்ல. நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டீர்களோ
அன்றைக்கே உங்களுடைய உள்ளான மனிதனிலே, ஆவி மனிதனிலே நீங்கள் பரிசுத்தவான்களாய் ஆகிவிட்டீர்கள். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதே என்று அப்படி வாசிக்க கூடாது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக இந்த வேத பகுதியிலே அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எதற்கு விலகி இருக்க வேண்டும்? வேசி மார்க்கத்துக்கு, வேசித்தனமான வாழ்க்கைக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேசி மார்க்கம் என்றால் என்ன? வேசித்தனமான வாழ்க்கை என்றால் என்ன? தன்னுடைய துணையை தவிர்த்து மற்ற நபர்களோடு சரீர உறவை ஏற்படுத்துவது. அதாவது தன்னுடைய மனைவியை தவிர்த்து, தன்னுடைய கணவனை தவிர்த்து மற்ற நபர்களோடு சரீர உறவை ஏற்படுத்திக் கொள்வதுதான் வேசி மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு நீங்கள் விலகி இருங்கள், அதற்கு நீங்கள் விலகி ஓடுங்கள் என்று இன்னொரு இடத்திலே பாருங்கள், அவர் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மோக இச்சைக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். எதற்கு இடம் கொடாதிருங்கள்? மோக இச்சைகளுக்கு உட்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அஞ்ஞானிகளை போல என்று சொல்லுகிறார். யாரை போல? அஞ்ஞானிகள் என்றால் யார்? படிப்பறிவு இல்லாதவர்களா? அஞ்ஞானிகள் என்றால் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. அஞ்ஞானிகள் என்று சொன்னால் தேவனை அறியாதவர்கள், மெய்யான கடவுளை அறியாதவர்கள், ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள், ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடு தொடர்பில் இல்லாதவர்கள், தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறவர்கள், அவர்களைத்தான் அஞ்ஞானிகள் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. எனவே அஞ்ஞானிகளை போல, அதாவது தேவனை அறியாதவர்களை போல இச்சைக்கு இடம் கொடாது இருங்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். நாம் தேவனை அறிந்தவர்கள். நாம் யார்? இங்க இருக்கிறவங்களை யாரு? தேவனை அறிந்தவர்கள். எனவே தேவனை போலவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் தேவனை அறிந்தவர்கள். எனவே தேவனை போலவே பரிசுத்தமாய் வாழ வேண்டும். எப்படி வாழணும்? யாரை போல? ஏன் தேவனை போல? நீங்க யார் அறிந்தவர்கள்? நீங்கள் தேவனை அறிந்தவர்கள். ஆமென். நீங்கள் தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறபடினாலே நீங்கள் பரிசுத்தமாய் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். நான்காவதாக இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார்? திருச்சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் தன் சரீரத்தை, சரீர பாண்டத்தை, தன் சரீரத்தை கவனமாய், அதாவது பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கனமாயும், தன் சரீர பாண்டத்தை எப்படி? கனமாயும் பரிசுத்தமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். ஆகவே இந்த சரீரத்தை நாய்ப்படுத்தின பாடப்படுத்தக்கூடாது. சரீரத்தை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். கிடையாது, கிடையாது. மண்ணுக்குள்ள போற கழுதை தானே, எப்படி வேணாலும் செய்யுது, போய் தொலையுது. சரீரத்தை நீங்க பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள வேண்டும். சரீரத்தை நீங்கள் கனமாய், மதிப்பு மரியாதையோடு இந்த சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் நடத்த வேண்டும். ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த வசனத்தை தன் சரீர பாண்டத்தை என்று சொல்லும் பொழுது அந்த சரீர பாண்டமாகிய, அதாவது இங்க சரீர பாண்டம் சொல்லியிருக்கு இல்லையா, இன்னொரு இடத்துல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால, இந்த பாண்டம் என்ற வார்த்தை கவனிக்கிறீங்க, அதான் சொல்ல வரேன் நான். மனைவியானவள்
பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடினாலே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் சரீர பாண்டத்தை, தன் சரீர பாண்டத்தை. அப்ப தன் சரீர பாண்டத்தை என்று சொல்லும் பொழுது அந்த சரீர பாண்டமாகிய மனைவியை இங்கே என்ன செய்கிறது? அது குறிக்கிறது. எனவே தன் மனைவியின் சரீரத்தை தவறாக பயன்படுத்த கூடாது என்று சொல்லுகிறது. தன் சரீரமாகிய மனைவியினுடைய அந்த சரீரத்தை, தன் சரீர பாண்டமாகிய மனைவியினுடைய சரீரத்தை எப்படி பயன்படுத்தக்கூடாது? தவறாக பயன்படுத்தக்கூடாது. தன் மனைவியின் சரீரத்தை பரிசுத்தமாய் கருதி மதிக்க வேண்டும், அதை சரியாக நடத்த வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே ஆப்போசிட்டா போட்டு பாருங்க. தன் சரீரமாகிய புருஷனுடைய பாண்டத்தை. அப்ப தன் சரீரமாகிய புருஷனுடைய சரீரத்தை பாண்டத்தையும் என்ன செய்யக்கூடாது? தவறா யூஸ் பண்ண கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நீ எப்படியே போய் தொலை, எனக்கு தெரியாது. எனக்கு வீட்டுக்கு பணம் வேணும். எனக்கு வீட்டுக்கு நீ நைட் ஷிஃப்ட் பார்ப்பியோ, பகல் ஷிஃப்ட் பார்ப்பியோ, நீ ஓடா போவியோ, மாடா போவியோ, எனக்கு தெரியாது. உழைச்சு நீ போட்டவன். அதுக்கு மேலே முடியாது, ஒரு நாள் உழைக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறது? எங்கே போவே எங்கே போவே எனக்கு தெரியாது. எனக்கு சாயந்தரத்துக்கு நான் வேணும். நல்லா இருக்க மனுஷன் மெலிஞ்சு ஓடா போய் ஒன்றும் இல்லாமல் எத்தனை இடத்துல பார்க்குறோம், எத்தனை குடும்பங்களில் பார்க்குறோம் இல்லையா? இல்லையா? சில குடும்பங்களில் பார்க்குறோம் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சமைக்கணும், துவைக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், எனக்கு தெரியாது. சாப்பிட்டே கூட கேட்குறது இல்லையா? தூங்கினே கூட கேட்குறது இல்லையா? பார்த்துருக்கீங்க? எக்கடி கேட்டு போய் தொலை, பணத்தை கொடுத்துட்டு என்ன வேலை செஞ்சு என்ன செஞ்சது? மிஸ்ஸுங்க. என்னது? யாரு? மனைவி. என்னது? என்ன இன்னொரு மாதிரியே பார்க்குறீங்க? மனைவி யாரு? வாஷிங் மிஷினு, சோறாக்குற மிஷினு. அப்படிதானே? இல்லை அமைதியா இருக்கிறீங்க? தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாய் ஆண்டு கொள்ள, கனமாய் ஆண்டு கொள்ள நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஐந்தாவதாக இந்த வேத பகுதியிலே என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க. இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறக்கூடாது. என்ன விஷயத்தில் மீறக்கூடாது என்று சொல்லுகிறார்? தன் சரீரத்தை பரிசுத்தமாய் பார்த்து கொள்ளுகிற விஷயத்தில், தன் சரீரத்தை கனமாய் மதிப்பு மரியாதையோடு பார்த்து கொள்ளுகிற விஷயத்திலே நீங்கள் மீறி விடக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆறாவதாக இந்த வேத பகுதியில் என்ன சொல்லுகிறார்? ஒருவனும் தன் சகோதரனை வஞ்சிக்க கூடாது என்று சொல்லுகிறார். யார் வஞ்சிக்க கூடாது? தன் சகோதரனை என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்க கூடாது. அதாவது என்ன சொல்றாரு? தன் சகோதரனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லுகிறார். எதன் புரியுது? தன் சகோதரியினுடைய புருஷனை என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லுகிறார். ஏழாவதாக இந்த வேத பகுதியிலே என்ன சொல்லுகிறார்? இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுவார் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட விஷயத்தில் கர்த்தர் நீதியை என்ன செய்வார்? இருக்கிறீங்களா? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தசமா காணி கொடுக்குறேன். அதை கர்த்தர் கண்டுக்கிற மாட்டாரா? வேதவசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் என்ன செய்வார்? நீதியை சரி கட்டுவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இவைகளை எல்லாம் மனதிலே வைத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ தீவிரிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வேலை புரிஞ்சிருச்சு? இதுக்கு மேல விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமென். ஓகே, எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க.
உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆமென். உங்க சரீரத்தை பரிசுத்தமாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்த்துக் கொள்ள